பிரியா ஹாஸ்டல் வந்தாச்சு. இப்ப மணி என்ன தெரியுமா? 12 தான் ஆகுது. இதுக்கு தான் உங்க கூட வர்றதுக்கு எனக்கு பயம். ஏன்? உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியல. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மேட்டனே என்ன தேடி வந்தாலும் வந்திருப்பாங்க. 12 மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். நீ ஒரு பைத்தியம். 1 மணி வரைக்கும் வாங்க கூடாதா? ஆசையை பாரு. 12 மணிக்கு மேல போனா உள்ள வரக்கூடாது, வெளியே போன்னு கேட்டு இழுத்து மூடிடுவாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இப்படியே ஜாலியா போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்தங்க போ. ஏறிக்க. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே, பேசிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல நீங்க போங்களா? போறேன். பாத்துக்கோங்க, பெரிய ஹீரோ மாதிரி வண்டி ஓட்டி எங்கேயாவது மோதிக்காதீங்க. உத்தரவு மகாராணி. நீங்க போங்க. இன்னும் போலியா? கொஞ்சம் பாத்துட்டு போறேனே. இவ்வளவு நேரம் பார்த்தது போதாதா? பிரியா, என்ன வாட்ச்மேன் இல்ல, ரோட்லயும் யாரும் இல்ல, ஒரு ஃபைனல் டச். நேரம் போதுமாப்பா? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன தூங்கலையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இது நான் சொல்ல வேண்டியது. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? கத்தாதம்மா. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? கோச்சுக்காதம்மா. அப்பா தூங்கிட்டாரா? இவ்வளவு நேரம் உனக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இப்பதான் பெட்ரூம்குள்ள போனாரு. சார் வரீங்க, இரு கூப்பிடுறேன். என்னங்க உங்க பையன்? என்ன மாதிரி நீயே காட்டி கொடுத்துற போல இருக்கு. சரி சரி, வந்து சாப்பிடு. என்ன சார், வெளியிலேயே சாப்பிட்டீங்களா? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா ஒரே ஒரு முறை முறைச்சாரு, வாயை மூடிட்டு முழுங்கிட்டார். அம்மா, எனக்காக நீங்க அடிக்கடி வாயை மூடிட்டு முழுங்கணுங்கிறியா? மகனே, போய் தூங்குப்பா. அதையாவது நேரத்தோட செய். தேங்க்யூமா. குட் நைட். குட் மார்னிங் ஆயிடுச்சு. முத்தப்பா, தம்பி வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டாரா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. சரிம்மா. கண்ணா, கொஞ்சம் சாப்பிடு. இருமா, நான் இன்னும் ஹோம்வொர்க் எழுதி முடிக்கல. அதுக்குள்ள சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குறிய. ஸ்கூலை விட்டு வந்ததும் ஹோம்வொர்க் எல்லாம் செய்ய வேண்டியதானே? இப்பயே காலை சுடு தண்ணி விழுந்த மாதிரி குதிக்கிற. ஏமா, நீயே சொல்லி நீயே மாத்திர பாத்தியா? நான் என்னடா சொன்னேன்? நீ தானே அப்பா கிட்ட அடிக்கடி சொல்வ, ஆபீஸுக்கு போனா ஆபீஸ் வேலையோட இருக்கணும், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டு வேலையோட இருக்கணும்னு. அது உங்க அப்பாவுக்கு சொன்ன, உனக்கு இல்ல. இந்த சாப்பிடு. இந்த பிசினஸ் மேனோட ஸ்பெல்லிங் என்னமா? இதுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு வச்ச மாதிரி உனக்கு ஒரு செக்ரட்டரி வைக்க வேண்டியதா? பேசாம சாப்பிடு. ஐயோ, பஸ் வந்தாச்சு பஸ் வந்தாச்சு. டெடி, ஹோம்வொர்க் 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 எழுதலையே. விஜய், விஜய். வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஆபீஸ் போறப்ப ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டியா? நீங்க ஆபீஸ்க்கு போற வரைக்கும் மாடியில ஒரு கால் கீழே ஒரு காலமா இருக்க வேண்டியிருக்கு. மாடியில ஒரு கால் எனக்காக வைக்கிறேன், கீழே ஒரு கால் யாருக்காக? அதான் நம்ம பெரிய ராஜகுமார் இருக்காரு, எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் டைம் டேபிள் பார்த்து நானே புத்தகம் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதெல்லாம் அவரே செய்ய மாட்டாரோ? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான் அவன். இத்தனை வயசாகியும் அவங்க அப்பாவுக்கே உதவிக்கு ஆள் தேவைப்படுது, பின்ன புள்ள கேட்க மாட்டானா? அது சரி, சாரு ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டாரா இல்ல காலங்காத்தால தான் வந்தானா? ஐயோ இல்லீங்க, நீங்க படுக்க போகும்போதே வந்துட்டா. ஒழுங்கா நீ அவனை கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி கண்ட நேரத்துக்கு அவன் வரமாட்டான். எங்க அவன்? எதுக்குங்க, காலேஜுக்கு போற டைம், எதையாவது பேசி மூட் அவுட் பண்ணிடாதீங்க. நீ பேசாம இரு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். என்னங்க சொன்னதை செய். ராஜா, ராஜா. வா. எங்கே? நேத்துக்கு பிக்னிக் போயிருந்தியா? சொல்லு. ஆமாம்பா. ஜாலி தானா? நல்லா இருந்துப்பா. ஏன்டா போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? ஒரு நைட் ஸ்டே பண்ணி இருக்க வேண்டியதானே? ஸ்டே பண்ணிருப்பேன்ப்பா. நீங்க கொடுத்தது 500 ரூபாய் தான், பணம் பத்தல. முட்டாள். சொல்லி இருந்து இன்னொரு பணம் கொடுத்துருப்பான்ல. ராஜா, இந்த பக்கர்ச்சு எதுக்குமா? அப்பா திட்டின திட்டுல கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்குமே, தொடச்சுக்க. நல்லா இருக்குங்க புள்ளைய கண்டிக்கிற லட்சணம். இப்படியே அவன் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க, உருப்பட்டுடுவா. முதல்ல நீங்க ஆபீஸ்க்கு புறப்படுங்க. புறப்படுங்க. எஸ். ராஜா, கண்ணா, நீ அடிக்கடி சொல்வியே பிரியா, அவளும் வந்திருந்தாளா? எப்படி இருப்பா? ஆள் அழகா இருப்பா, வெரி இன்டெலிஜென்ட். என்ன படிச்சிட்டு இருக்கா? MBBS ஃபைனல் இயர். டேய், பிரியாவை நான் ஒரு தடவை பார்க்கணும்டா. அவ்வளவுதானே, நாளைக்கே குட்டி வந்துடுறேன். அப்பா இருந்தாரா? உங்க அப்பா அத சாதாரணமா ஏமாத்திடலாம். எப்படி எப்படி? நீ என்ன பண்ற, காலையில ஒரு 10:30 மணிக்கு பிரியாவை வர சொல்லு. 9:30 மணிக்கே அத ஆபீஸ்க்கு பேக் பண்ணிடுவோம். ஓகே. அது அம்மா, என்ன டாடி இது? காலங்காத்தால பியானோ கிட்ட உட்காந்துட்டீங்க, ஆபீஸ்க்கு போல? இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜானுக்கு உங்களுக்கு என்ன டாடி சம்பந்தம்? எனக்கு ஒண்ணு இல்லப்பா,
நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற 30 பேர்ல 25 பேர் முஸ்லீம் சகோதரர்கள். சோ ஆபீஸ்க்கு லீவ் விட்டேன். அதனால மத்தியானம் வரைக்கும் இதை வாசிக்கலான்னு. வாசிக்கலாமே, நல்லாவே வாசிக்கலாம். வாசிச்சுட்டாலும் அம்மா, என்னடா நம்ம பிளான்லாம் கெட்டு போச்சு. ஏ அப்பாவுக்கு ஆபீஸ் லீவா. ஐயோ பிரியா வந்துட்டா. பிரியா வந்தா நீங்க சேர்ந்து அவஸ்தைப்படுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, சூடா காப்பி போட்டு பக்கத்துல நின்னு கொடுத்துட்டே இருங்க. மத்தியானம் வரைக்கும் வாசிக்க போறாராம். அப்படியா சொன்னாரு? ம். இது அப்படி வாங்கி கூட. ம். என்னங்க என்னங்க? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவாமே? ஆமா. இதை ஏன் நேத்து என்கிட்ட சொல்லல? சொல்லிருந்து என்ன பண்ணிருப்பீங்களா? இல்ல வீட்ல இருக்கீங்களா, கறிகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருப்பேன். இப்ப வாங்கிட்டு வந்து செஞ்சு போட. முத்தப்ப வேற லீவ் போட்டுட்டா ராஜா நீ. ஐயோ, டிவில ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு, நம்ப மாட்டேன். சுத்தி வளைச்சு என்ன மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பிச்சிடுவேன். எதுக்கு விட்டு மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் ஏதா மார்க்கெட்டுக்கு போவாரு. விவஸ்தை கெட்டவன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே. சரி, குடிச்சிட்டு போறப்ப. ஐயோ சீக்கிரம் போக, ரொம்ப லேட் ஆயிடும். ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு போறேன். ஆபீஸ்க்கு போறீங்க, இதுவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் இப்படியே தான் போவாரு. அதான் விவஸ்தை கெட்டவன்னு சொல்லிட்டேனே. அவன் இப்படியும் போவான், இது இல்லாமையும் போவான் பையங்கடி. இதோ. ஆ. இந்தாப்பா. ராஜா பக்கத்துல வந்திருக்க. ஆமா. என் கூட வா. எதுக்கு? பேசாம கார்ல ஏறு. நான் யார் தெரியுமில்ல? தெரியும். வா, சீக்கிரம் வந்து உட்காரு. எத்தனை நாள் அந்த பழக்கம்? அப்பப்ப கடிப்பேன். நான் அதை சொல்லல, ராஜாவுக்கு உனக்கு எவ்வளவு நாள் அந்த பழக்கம்னு கேட்டேன். 2-3 வருஷமா. எந்த காலேஜ்? மெடிக்கல் காலேஜ். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஹாஸ்டல்ல. ஐ மீன் நான் ஹாஸ்டல்ல, அப்பா அம்மா மதுரையில இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டியா? ஆ, ஆ. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என் கண்ணுல மண்ணை தூவ பார்த்தாங்க. அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி?